எல்லாம் அல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. 8/2/2024 அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது. அன்பினிய இந்திய திருநாட்டின் சொந்தங்களே, காலங்கள் ஓட ஓட மாற்றங்கள் என்பது நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் 2000 இந்த உலகத்தை எப்படி பார்த்தீங்களோ நிச்சயமா அதே மாதிரி 2010 பார்த்துருக்க மாட்டீங்க. 2010 இந்த உலகத்தை எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி இந்த 2024 நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது அது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும். வரவேற்க தகுந்ததுன்னு சொல்ல போனால், ஏன்னா இப்போ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மனிதனுடைய சஞ்சாரம் கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கு மனிதனுடைய பெருக்கு அதிகம் தானே, தேவைகள் அதிகம் தானே. அப்போ பழைய காலத்திலே நம்ம இருந்துட்டு இருக்க முடியாது. கண்டுபிடிப்புகளில் மனிதனுடைய தேவைகளுக்கு ஏற்று, அவசியத்திற்கு ஏற்று கண்டுபிடிப்புகள் இப்படி எல்லாமே என்ன செய்யும், அப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வரவேற்க தகுந்தது தான். அது சொல்லுவாங்கல்ல, மாற்றம் ஒன்றே மாறாதது. அது 100க்கு 100 உண்மைதான். அதே நேரம் இன்னும் சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ளணும். சில விஷயங்களை நம்ம மாறுவதை எதிர்பார்க்கவே கூடாது, அங்கீகரிக்கவும் கூடாது, அங்கீகரிக்கக்கூடியவர்களை ஜீரணிக்கவும் கூடாது. அந்த மாதிரியான சில இயல்பான செயல்பாடுகள் உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறது. புரியறதுக்கு சொல்கிறதா, இப்போ நம்ம திருமணம்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? இப்போ மனிதனுடைய சஞ்சாரத்தின் துவக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் என்ற பந்தம், அதாவது கணவன் மனைவி என்ற இந்த பந்தம் இருக்குது பார்த்தீங்களா. ஆதாம் ஏவாள்னு சொல்கிறோம். இப்போ ஆதாமை கணவனாக, ஏவாளை மனைவியாக, அப்படிதான் நம்மளாம் விளங்கி வச்சிருக்கிறோம். அப்போ மனிதனுடைய சஞ்சாரம் துவங்கிய நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கிலி தொடராக இந்த ஒரு பந்தம் எல்லா மனிதர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டு கண்ணியமாக்கப்பட்ட ஒரு பார்வையில் பார்க்கப்பட்டு வருகிறது. ஆத்திகராக இருந்தாலும் சரி, நாத்தியர்களாக இருந்தாலும் சரி. இப்போ இதில் என்ன முக்கியமாக நம்ம சிந்திக்க வேண்டியதுன்னா, திருமணங்கிறது நம்ம எதுக்கு பண்ணுறோம்? ஒரு ஆண் பெண் தனிமையில் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியா? அதுக்கு திருமணம் தேவையா? அதுக்கு பெற்றோர்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணுமா? அதற்கு அத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணணுமா? அதுக்கு நல்ல நாள் கெட்ட நாளெல்லாம் பார்க்கணுமா? அதுக்கு 2 குடும்பத்தார்களை உட்காந்து பேசணுமா? அதுக்கு பயங்கரமான சுமைகளை நம்ம சுமக்கணுமா? அது தேவையில்லையில. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் சந்திக்கிறதுங்கிறது இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் விபச்சாரம். விபச்சாரம்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது தேவைக்கு போகிறது தான். சொல்லப்போனால் இந்த ஹோட்டலில் வைக்கப்படக்கூடிய இலை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சமமானதான் அந்த ஒரு சந்திப்பு. ஹோட்டலுக்கு நம்ம போகிறோம், சாப்பிட்றதுக்கு போகிறோம், இலையை கொண்டு வந்து வைக்கிறான். இலை என்னத்துக்கு வைக்கிறான்? அதில் ஒரு தேவை இருக்குது. என்ன தேவை? அதில் இந்த இட்லி, சாம்பார், பிரியாணி இதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம். முடிஞ்சதுக்கப்புறம் இலையை கழுவியாக எடுத்து வைப்பான். அப்படி இல்லை, சாப்பிட்டவனே கொண்டு போய் தூக்கி அந்த சைடு போட்டுருங்கம்பான். பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எடுக்கிறதுக்குன்னே தனி ஆள் வச்சுருப்பான் அந்த இலைங்கிறது. அல்லது சாப்பிட்டவனே கொண்டு போய் அங்கே போட்டு போயிரு, அந்த இலையை இந்த சைடு கொண்டு வந்துடாத. முற்றிலும் வெறுக்கப்படக்கூடிய அதை எச்சில் இலைன்னு சொல்கிறது. அதே மாதிரி உள்ளதான் இந்த விபச்சாரம் என்பது. அதில் எந்த விதமான சுமைகளும், எந்த விதமான பாரங்களும், எந்த விதமான ஒரு கடமைகளும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த நேரத்துக்கு போவான், காரியம் முடிஞ்சால் வந்துடுவான். அவன் அந்த காரியத்தை முடிச்சுட்டு 2 நிமிஷத்தில் இவன் செத்து போனான்னு வைங்களேன், அவன் என்னன்னு திரும்பி பார்ப்பாளா? இவனை அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவன் ஏதாவது திரும்பி பார்ப்பானா? பார்க்க மாட்டான்ல. ஏன்னா அந்த உறவு அந்த அளவுக்கு தான். அதனால தான் அதை எச்சில் இலைக்கு நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம ஒப்பிடுறோம். ஆனால் திருமணம் என்பது அப்படியா? அதுக்காக வேண்டி மாத்திரமா நம்ம திருமணம் பண்ணுறோம்? திருமணம் என்பது ஒரு அற்புதமானது, இறைவனே ஏற்படுத்திய இயல்பான ஒரு மன அமைதி. ஒவ்வொரு மனிதனுக்கும் மன அமைதி இருக்குது பார்த்தீங்களா, குடும்ப வாழ்க்கையில் தான் கிடைக்கும். அதன் மூலம் சந்ததிகள், 2 குடும்பத்தார்களுடைய இணைப்பு, சொந்தம், பந்தம் எல்லாம் உருவாகுதா இல்லையா? பாதுகாப்பு சொல்ல போனால், அதாவது கண்ணியமாக இருக்கிறதுனால தான் திருமணத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அது எல்லாத்துக்குமே நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி இவங்களுக்கு திருமணம், அவங்களுக்கு திருமணம், வீடு வீடாக போய் அழைக்கிறோம். பார்க்குறோமா இல்லையா? பேப்பர்ல எல்லாம் போடுறோம். ஏன் போடுறோம்?
அது ஒரு கேவலமான ஒன்றாக இருந்தால் நம்ம போடுவோமா? அப்போ இந்த உறவு வந்து கண்ணியமான ஒன்று. இதே மாதிரி அவன் விபச்சாரத்துக்கு பண்ணுவானா, நான் இப்போ இங்கே போகிறேன் அப்படின்னு எவனா சொல்லிட்டு போவானா, நோட்டீஸ் அடிப்பானா? போகிறவனுக்கே தெரியாது கேவலமான பாதை, கெடுகட்ட பாதைங்கிறது போகிறவனுக்கே தெரியத்தானே செய்யும். ஆனால் திருமணங்கிறது அப்படியா? அவர்கள் தனிமையில் இணைகிறார்களோ இல்லையோ, அதை தாண்டி எத்தனையோ விதமான அம்சங்கள் இந்த திருமண வாழ்க்கையில் என்ன இருக்கிறது பாதுகாப்பானது. அதாவது இப்போ அந்த உறவுல கலந்து வர்றான் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இதில் கலந்து வர முடியாது. கணவன் மனைவிங்கிற பந்தம் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ கணவன் வந்து கொஞ்சம் ஓவராக மனைவியினுடைய விஷயத்தில் நடந்து விட்டான் என்று சொன்னால், தட்டி கேட்கறதுக்கு மனைவியின் வீட்டு சார்பாக என்ன செய்வாங்க, ஆளுங்க வருவாங்க. நீ இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த உறவு இருக்குது பார்த்தீங்களா, அனைவருக்கும் அறிந்து உறவுகளால் இணைக்கப்படுகின்ற காரணத்தினால கேள்வி கேட்பாங்க. கணவன் தப்பு பண்ணாலும் மனைவி வீட்டு சார்பாக கேட்பாங்க, மனைவி தப்பு பண்ணாலும் கணவன் வீட்டு சார்பாக கேட்பாங்க. இவங்க 2 பேரும் போக சமுதாய தலைவர்கள், இவங்களுக்கு மத்தியில் பிரச்சனையா, சமுதாய தலைவர்கள் கூப்பிட்டு உட்காந்து பேசுவாங்க. முஸ்லீம்கள்னா பள்ளிவாசலில் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. இந்து சகோதரர்கள்னா மதிக்கத்தக்க அவர்களுடைய சாமியார்கள் வச்சு பேசுவாங்க, கோயிலில் வச்சு பேசுவாங்க, சர்ச்சில் வச்சு பேசுவாங்க, எல்லா விஷயத்திலும் தலையிடுவாங்க. எவ்வளோ பாதுகாப்புன்னு பாருங்க. தாலி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது சில சமுதாயத்தில் இந்த வழக்கம் இருக்குல்ல. அப்போ அந்த தாலியை நீங்கள் போட்டதுனால எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு. அப்போ என்னுடைய மனைவியினுடைய அண்ணன் தம்பியெல்லாம் இருப்பான், நான் ஓவராலாக நடக்க முடியாது. அப்படி நடந்தால் மச்சான்னு பார்க்க மாட்டான், வந்து என் சட்டையை பிடிச்சிடுவான். இருக்கா இல்லையா? அப்போ இதுதான் வந்து திருமணங்கிறது. அதுபோக சந்ததிகள் பெருகி விட்டது என்று சொன்னால், அந்த சந்ததிகளை வந்து அவங்கள படிக்க வைக்கிறது, அவர்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது, இப்படி எத்தனை இன்பங்கள் அதில் இருக்குது. விளங்குதுங்களா? சந்ததிகளினுடைய உருவாக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ என்னை வந்து தந்தை என்று சொல்கிறதுக்கு நான் ஒரு ஆள் என்ன செய்கிறேன், உருவாக்குறேன். என்னை அம்மா என்று சொல்கிறதுக்கு ஒரு தாய் என்ன செய்கிறா, பெற்றெடுக்கிறாங்களா இல்லையா? அப்போ கணவன் மனைவியும் பிரிஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், இவங்க பிரிஞ்சதுனால சந்ததிமார்களை தூக்கி ஓரமாக போட்டுருவாங்க. நீங்கள் பிரிஞ்சுட்டு போங்க, மகனுக்குரியதை பண்ணு, மகளுக்குரியதை பண்ணு. சமுதாயத்தினுடைய அழுத்தம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இந்த அழுத்தம், பாதுகாப்பு, இப்படி எத்தனையோ விதமான நன்மைகளால் இணைக்கப்பட்டது தான் திருமண வாழ்க்கை என்பது. இதான திருமணங்கிறது. ஆனால் இன்னைக்கு என்ன, இந்த மேலை நாட்டோட தொடர்பு கொண்டு இந்த ஒழுக்கக்கேடுகள் எல்லாம் வந்து நம்ம பார்த்து இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னு கேட்டால், திருமணம் என்பது என்னமோ ஒரு பிற்போக்கு மாதிரி, அந்த மாதிரியெல்லாம் இங்கே உருவாகிருக்குது பாருங்க. இப்போ உருவாகிட்டு இருக்குது நம்ம இந்தியாவில். கலாச்சாரம், அற்புதமான கலாச்சாரம் சொல்லக்கூடிய இந்த இந்தியாவில் இன்றைக்கு கேடுகட்டத்தனமான விஷயங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது, அது சொல்லப்போனால் நீதிமன்றமே அனுமதி கொடுக்கிறது. ஆனால் கள்ளக்காதலுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கிறது, குற்றமில்லைன்னு சொல்லுது. கள்ளக்காதல் குற்றமில்லை. ஒரு ஆணை திருமணம் செய்வது, ஒரு பெண்ணை திருமணம் செய்வது, இப்படி சொல்கிறதுக்கே நம்மளுக்கு கேவலமாக இருக்குது. விளங்குதுங்களா? ஒரு நீதிமன்றமே அதுக்கு வந்து அனுமதி கொடுக்குதுன்னா அந்த அளவுக்கு இந்த சனியை நம்ம இந்தியாவிலேயே நுழைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அது புதுசாக ஒரு ஈர்ப்பாக தெரியும். இதெல்லாம் அமெரிக்காக்காரன் கழிச்சு போட்ட குப்பை. அவன் இதுல எல்லாம் போய் உளுந்து அதனால மனநோயாளியாக மாறி அவன் அதுல இருந்தெல்லாம் மீண்டுட்டு இருக்கிறான். இந்த சமத்துவமெல்லாம் பேசிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, ஆண் பெண் சமம் அப்படியெல்லாம் அங்கே பேசிட்டு இருந்தான். இப்போ அவனே அந்த நிலையிலிருந்தெல்லாம் மாறுறான். ஆண் வேற பெண் வேற, ரெண்டு பேர்த்தையும் கொண்டு சமமாவெல்லாம் வச்சு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆணுக்குரிய தன்மையில பார், பெண்ணுக்குரிய தன்மையில பார். அப்படியெல்லாம் உணர்ந்து அதே மாதிரி என்னது ஆடையில சுதந்திரம் வேணும்னா, அப்போ அதனால் ஏற்படக்கூடிய அந்த விபரீதங்களை எல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கு அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள்லேயே பெண்கள் கண்ணியமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே என்னது உருப்படியாக நடந்ததெல்லாம் வந்து கழட்டி போட்டு நடமாட ஆரம்பிச்சிருக்குது. இங்கே நம்ம இந்தியாவில் சொல்கிறோம், பார்க்குறோமே இல்லையா? இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடுகளில், மேலை நாடுகளில் கழிச்சு போட்ட கொள்கைகள் இருக்குல்ல, கழிச்சு போட்ட நடைமுறைகள், அதெல்லாம் இன்றைக்கு இங்கே ஊடுருவி கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று தான் லிவிங் டுகெதர். லிவிங் டுகெதர் நீங்கள் கேள்விப்படுறீங்கல்ல, அது என்னது? அதாவது கல்யாணம் பண்ணாமல் ஒரு ஆண் பெண்ணோடு இணைந்திருப்பது. லிவிங் டுகெதர்னா கல்யாணம் சும்மா பேர் தான் வேற. லிவிங் டுகெதர், இது விபச்சாரம் வேற ஒன்றும் இல்லை. விபச்சாரத்துக்கு லிவிங் டுகெதர் அப்படிங்கிற வார்த்தையை மாற்றி வச்சு, இது விஷத்தை நான் பாலுங்கிறேன். நான் பாலுன்னு சொன்னதுனால அது வந்து விஷம் இல்லைன்னு ஆயிருமா? பேரை தான் மாற்றி வைக்கிறேன். விபச்சாரம் இது, விளங்குதுங்களா?
அது என்னன்னா, அதாவது ஒரு தாலியை கட்டிட்டா, பெரியவர்களை எல்லாம் வச்சு முடிவு பண்ணிட்டா, அந்த பந்தம் பிடிக்கலன்னா அவங்களுக்கு அது வந்து மீள முடியலையாம். மீள்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குதான். அப்படியெல்லாம் எவனும் கஷ்டப்பட்ட மாதிரிலாம் தெரியல. இன்றைக்கும் மறுமணங்கள் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு எல்லா சமுதாயத்திலையும். பிடிக்காத கணவனை என்ன பண்ணுறாங்க, விவாகரத்து பண்ணிட்டு பெண்ணும் போகிறாங்க, அதற்கு சட்டம் இருக்க தான் செய்யுது. பிடிக்காத மனைவியை கணவனும் விவாகரத்து பண்ணிட்டு அவனும் வேற வழியில் என்ன செய்கிறான், திருமணம் பண்ணிட்டு போதானே செய்கிறான். அப்போ என்னமோ திருமணத்தில் என்னமோ மனித சமுதாயத்தில் பயங்கரமாக இதுவரையும் பாதிப்பு ஏற்பட்ட மாதிரியும், இந்த கலிசட திட்டத்தில் தான் வந்து இதில் வந்து என்னமோ நன்மை வந்து கிடைக்கிற மாதிரி, பெண்களுக்கு ரொம்ப நன்மை, அப்படி உரிமை பாதுகாக்கப்படுகிறது, அது நினச்ச வரை நம்ம விரும்புகிற வரையும் இருப்போம், அதுக்கப்புறம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலிசட தன்மை இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தான் லிவிங் டுகெதருங்கிறது. இதுக்கெல்லாம் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண தேவையில்லை, விளங்குதுங்களா. யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி வாழ்கிறாங்களோ, என்னன்னா முன்னாடி வந்து கணவன் மனைவியாக இருக்கும்போது என்ன செய்வாங்க, அக்கம் பக்கத்துலலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. விபச்சாரத்தை ஒரு மாதிரியாக சொல்லுவோம். ஒரு பொம்பளையோட ஒருத்தர் ஒரு வீட்டுக்குள்ளே போனான்னு வைங்களேன், ஒரு மாதிரியாக தானே பார்ப்பான். ஆனால் இன்றைக்கி என்ன, அதுக்கு ஒரு பேரை வச்சுருக்கிறது. யார் இந்த பொம்பளை, யார் இந்த ஆம்பளை, யார் இல்லை, நாங்கள் வந்து லிவிங் டுகெதரில் இருக்கிறோங்கிறது. இன்னும் லிவிங் டுகெதர்னா என்னமோ கடவுளே தந்த ஒரு பட்டம் மாதிரியும், கேவலமான ஒரு இணைப்புக்கு தான் என்னது இந்த லிவிங் டுகெதர்னு சொல்லி இன்றைக்கு என்ன இந்த சினிமாக்காரனெல்லாம் பண்ணுறானுங்க. அவன் ஏற்கனவே கலிசடை தானே, கலிசடையிட்ட தான் இந்த மாதிரியான நடைமுறைகளெல்லாம் பார்ப்பீங்க. அப்பனும் கலிசடையாக இருப்பான், அவனுக்கு பிறந்ததும் கலிசடைத்தனமாக இருக்கும். யார் யாரோட வேணாலும் என்ன செய்யலாம். இப்போ இந்த ஒரு மாதம் எனக்கு இவளை பிடிக்குது, இவ கூட வாழ வேண்டியது, அதுக்கப்புறம் அவளை பிடிக்குது, அவள் கூட வாழ வேண்டியது, அதே மாதிரி அவளும் என்ன செய்ய வேண்டியது, ஒரு 4 மாதம் அப்படியே ஆம்பளையை மாற்றிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதெல்லாம் சுதந்திரம். இவங்களுடைய பார்வையில் என்னது, இது வந்து சுதந்திரமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பாதுகாப்பான விஷயமா, ஒரு கண்ணியமான விஷயமா இதெல்லாம். அப்போ என்னன்னா இது இது எதனால் இது ஏற்படுதுன்னு சொன்னால், அந்த மனிதனுடைய அந்த விரக்தி, விளங்குதுங்களா. எது வந்து சரி, எது வந்து தப்புன்னு இவனுக்கு சரியான முறையில் அவனுக்கு புரிந்து கொள்ள முடியல. எதெல்லாம் வந்து அவன் பார்க்குறானோ அதெல்லாம் வந்து சிறந்ததாக என்ன செய்கிறான், நினைத்து கொண்டிருக்கிறான். உண்மையில் இந்த மாதிரியான வாழ்க்கையில் ஈடுபட்டு புலம்பக்கூடிய பெண்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி லிவிங் டுகெதர்னு போனீங்களா, எப்படி அப்படி நல்லா இருக்கான்னு கேட்டு பாருங்களா. பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் வழிகேட்டில் விழுந்துட்டேன், இதனால் என் பேரு கெட்டு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கெல்லாம் வந்து விரக்தியோடு பேசக்கூடிய எத்தனையோ வீடியோக்கள் நீங்கள் வந்து யூடியூப்கள் எல்லாம் பார்க்கலாம். அப்போ இதனால் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. ஒரு ஆம்பளையை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்யாணம் பண்ணான்னு வைங்களேன், கல்யாணம் பண்ணிட்டா பாரங்கள் வந்துடும். என்ன பாரம், நான் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணேன், ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணேன்னா மனைவி, அப்போ அவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கணும், அவர்களுக்கு மருத்துவ செலவு பண்ணணும், அவர்களுக்கு நகை நட்டுகள்லாம் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், இப்படியெல்லாம் பாரம் ஒரு ஆம்பளை மேலே வருது. அதே நேரம் லிவிங் டுகெதர்னு போனான்னு வைங்களேன், இதெல்லாம் பண்ணணுங்கிற கட்டாயமா இல்லை, இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த லிவிங் டுகெதர்னு சொல்லி ஒரு சனியை முடிச்ச ஒன்றை வச்சிருக்கிறான்ல, அதுக்கு ஏதாவது இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லை, விளங்குதுங்களா. அது இருக்கிறதா கசக்கி துப்புறதா, வேற ஒன்றும் இல்லை. இது மாதிரி இந்த சொல்லுவாங்கல்ல, பப்ளிக்காம இனிப்பு இருக்கிற முறையை சொல்லிட்டு துப்பிடுறது, அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு கலிசடைகளால் உருவாக்கப்பட்டதானே தவிர இதில் சந்ததி இப்போ பிறந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த பிறந்த அந்த ஆளுக்கே வந்து மனநோய் வந்துடும், அந்த குழந்தைக்கு மனநோய் வந்துடும். ஏன்னா தகப்பன் யார், சட்டப்பூர்வமாக ஒன்றும் இல்லையே. தாய் தந்தை என்ற ஒரு ஆள் இருந்தால் தானே மகன் என்ற இதே வரும், அந்த இடத்துல பேச்சு வரும். அவன் நாளைக்கு வந்து இந்த லிவிங் டுகெதரில் வந்து சில பேருக்கு ஏதாவது ஒன்று பிறந்துருச்சுன்னு வைங்களேன், தகப்பன் யார், தாய் யார், அதற்கு அதிகாரப்பூர்வமான தகவல் எதுலேருந்து நீங்கள் எடுத்தீங்க? ஏன்னா இந்த மாதிரி அவன் 4 பேர்த்து கூட உட்காந்துருப்பான், அவளும் 4 பேர்த்து கூட இருந்திருப்பான். யாருக்கு பிறந்தது? சந்ததிக்கே மொத்தம் கெட்ட பேரை உருவாக்கக்கூடிய கேவலத்தை. அதனாலேயே அந்த குழந்தைகள் செத்து போயிடுவாங்க. இந்த தாய் தந்தையருக்கு பிறந்தேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அவனுக்கு கண்ணியமா? அது தாய் இல்லை, கல்யாணம் இல்லாமல் 2 பேர் சேர்ந்துருந்தாங்க, அவங்களுக்கு நான் பிறந்தேன், விபச்சாரத்துக்கு பிறந்தேன்னு சொல்றது, இதெல்லாம் வந்து சிறந்ததாக இருக்கிறதா? ஆனால் நம்ம நாட்டில் என்ன, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி உத்தரகாண்ட் மாநிலத்தில் நம்ம பிஜேபி அரசாங்கம், மக்களுக்கு நலன் செய்யக்கூடிய அரசாங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொது சிவில் சட்டம், அந்த மசோதா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்குது. அதில் வந்து இதை பற்றி என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அதாவது இந்த மாதிரி லிவிங் டுகெதர் அப்படிங்கிற இந்த இணைப்பில் யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்யணும், அந்த பதிவாளர்கிட்ட போய் பதிக்கணுமா. நம்ம திருமணத்தை போய் பதிக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து திருமணம் செய்யாமல் 2 பேர் இருந்தாங்கன்னா பதிவாளர்கிட்ட போனோம், இது மாதிரி எங்கள் பேரையும் பதிங்க, கல்யாணம் ஆச்சா, இல்லை நான் கள்ளத்தனமாக தான் இருக்கிறோம், எங்கள் பேரையும் பதிச்சுங்கன்னு சொல்லணும். என்னத்துக்கு பதிக்கணும், அது எதுக்கு பதிக்கணுங்கிறேன். அதான் அப்படி பதிச்சா தான் அவர்களுக்கு இடையில ஏதாவது பிரச்சனையெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம கேட்க முடியும்.
அதுக்கு பேர் தாண்டா கல்யாணங்கிறது. கல்யாணம்னா குடும்பத்தவனே கேட்பானே, அரசாங்கம் என்ன கேட்க வேண்டியது இருக்கு? கூட பிறந்த அண்ணன் தம்பியே கேட்பானே. இந்த இளவுக்கு நீ ஏன் போய் கேட்கணும்? இந்த இளவுக்கு, இந்த கலிசடைத்தனமான உறவுக்கு நீ ஏன் போய் எங்க பா? இன்னும் சொல்ல போனா இப்ப இவனுக்கு பிடிக்கல, அவளுக்கு பிடிக்கலன்னு விட்டு போயிடுவாங்கல்ல. அங்க பிரச்சனை வர்றதுக்கு என்ன இருக்குது? நீங்க என்ன பிரச்சனை போட்டு இங்க தீர்க்க போறீங்க? அப்ப 21 வயசுல இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த லிவிங் டுகெதர்ல என்ன செய்யணுமா? இணையணுமா? அதுக்கு ஒரு வயசு எது? சட்டம் சொல்றாங்க. இப்போ இவர்களெல்லாம் படித்தவர்கள், பண்பாடு உள்ளவர்கள், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பாருங்க, சிந்தனை பாருங்க எப்படி குப்பையா இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு சாதாரணமாக சிந்திச்சாவே கழிவாக தெரியக்கூடியது, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய இவர்களுக்கு என்ன தெரியல? இதெல்லாம் தப்புன்னே தெரியல. விளங்குங்களா? அப்போ இப்படியான சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா? அதனால இதெல்லாம் மனிதன் இதான் சொல்றது, சில மாற்றங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? அங்கீகரித்து விடக்கூடாது. இதனால எந்த விதமான பாதுகாப்பு என்ன இல்லை, பெண்களுக்கும் கிடையாது, ஆண்களுக்கும் கிடையாது. ஒரு ஆம்பளை நினைச்சா என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடுவான், ஒரு பெண் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடுவான். சரி, இப்போ இவங்களுக்கு ஒரு குழந்தை, இன்னும் சொல்ல போனால் குழந்தை பெற்றெடுக்க மாட்டாங்க. சுருக்கமாக சொல்ல போனால் அது லிவிங் டுகெதரில் யார் இணைகிறான்? அது விபச்சாரத்துக்கு தானே அவன் போகிறான். அப்போ அதுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு துணிமணிகள் வாங்கி கொடுத்து படிக்க வச்சு, அது அவனுக்கு தேவையா? குழந்தை ஈழ மாட்டாங்க. அப்படியே ஈன்று விட்டாலும் கூட சொத்து கொடுப்பான அவன் இந்த கள்ளத்தனவை கூட இருக்கிறவங்களுக்கே ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறது அவன் லிவிங் டுகெதர்னே போகிறான். இந்த பிறந்த குழந்தைக்கு வேற அவன் கொடுப்பானா? அப்போ நாளைக்கு அந்த மனித சஞ்சாரம் எவ்வளோ கேவலத்தை சந்திக்கும். அனாதையாக போய் நிற்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் கை கொடுக்குமா? அதனால் இது மாதிரியான விஷயங்கள் அரசாங்கம் சொன்னாலும் சரி, அரசாங்கம் அனுமதிச்சாலும் சரி, நம்மளுக்குன்னு அறிவு இருக்குது. விளங்குதுங்களா? இது ஒரு புதிய விஷயமெல்லாம் கிடையாது. காலகாலமாக இருக்கக்கூடிய ஒன்றை சிதைச்சிக்கிட்டு இதை கொண்டு வர்றான்னா அதனால் நம்மளுடைய பாதிப்பு நம்மளுக்கு தான், நம்ம சந்ததிகளுக்கு தான் அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் திருமண வாழ்வை அதுதான் சிறந்தது. அதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாதுகாப்பானது, கண்ணியமானது. லிவிங் டுகெதர் என்பது அது படு கேவலமானது. விபச்சாரத்திற்கு மறுபெயர் இந்த லிவிங் டுகெதர். அவ்வளோதான் விஷயம். நன்றி.